சினிமாவை உண்மையாக நேசிச்சிருக்காரு. சினிமாவை உண்மையாக நேசித்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு தாட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ இல்லையா தெரியல. பட் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சொல்லிட்டேன், பண்ணினது நல்லாயிருக்கு, சார்கிட்ட காமிச்சான்னு கேட்டேன். ஏன்னா நான் வர்மம் படம் போகும்போது வந்து பாதி ஒர்க் வந்து பேரரசர் ஆஃபீஸர் தான் பண்ணோம். அந்த படத்துடைய ஒர்க்கு ஜெய்சங்கர் சார் ஈட்டுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருதுருப்பாக இருப்பாங்க, எதுலேயுமே ஷார்ப்பு. இப்போ முதல்ல வந்து ரஃப் கட் தானே பண்ணுவோம், அப்போ ஃபிலிமில் பண்ணுவோம். ஃபிலிமில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரஃப் கட் பண்ணி வரும்போது பார்த்தா நமக்கு ஏதோ தூக்கம் தெரியாமல் இருக்கும். அவர் எடிட்டர் வந்து உட்காந்துட்டு கூட இருந்தீங்களா பண்ணுவார். ஆமாம் சார் இருந்தோம் சார், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லவே தேவை, அவரே அங்கங்கே அப்படியே தூக்கிடுவார் கரெக்டாக. அப்போயே அந்த நாலேஜ் இருந்துச்சு. அப்போ ஒரு டைரக்டருடைய நாலேஜ் இருந்தால் தான் அந்த அந்த ஒரு புத்தகம் வரும். அப்போ நினச்சேன் டைரக்டராக வந்துட்டு குறும்பட டைரக்டர் ஆகிட்டார். அடுத்தபடியாக கண்டிப்பாக ஒரு முழுநிலை படத்தை பண்ணுவார் நம்புகிறேன். பண்ணணும், எல்லாரும் தானே வரும். பட் அவருடைய சினிமாவுடைய தாகம் வந்து அவருடைய கான்செப்டை தெரியுது. அதெல்லாம் கண்டிப்பாக வருவார் நினைக்கிறேன். இன்னும் பெரியவங்களாக இருக்காங்க, பேசுவாங்க. ஓகே, நன்றி. பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். பேரரசு சார் குரு படமாக இருந்தால் கூட எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்கம்மா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த குறும்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோரும் இதில் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள்லாம் இருந்தால் தான் எங்களால் முன்னேறி வர முடியும். வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இதை பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இவர்கிட்ட இவ்வளோ பெரிய டேலண்ட்லாம் இருக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் நம்ம சினிமா இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. இவர் கண்டிப்பாக பெரிய டைரக்டராக வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ். இந்த எழுதுகிறவங்கலாம் வந்து அவரை நீங்கள் நல்லா ஊக்குவிச்சு எழுதுனீங்கன்னா தான் அடுத்து ஒரு பெரிய படமாக எடுக்கிறதுக்கு இவருக்கு இன்னும் பயங்கரமான ஸ்கிரிப்டை இவர் உருவாக்கி பெரிய டைரக்டராக வருவார். தேங்க்யூ. என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்போ மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும், திரையுலக ஜாம்பவன்களுக்கும், நண்பர்களுக்கும், பத்திரிகை உலக நண்பர்களுக்கும், வாழ்த்து வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அதுதான் வந்து நம்ம சினிமாவில் செய்ய வேண்டியது. இப்போ தான் நான் சாப்பிட்டு அண்ணனோட பேசினேன், முரளி அண்ணனோட பேசியிருந்தேன். என்னென்னா யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் நம்மளுடைய முயற்சிகள் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலே கடவுள் நம்மளுக்கு வேண்டியது, கடவுள் தான் சினிமா, அது சினிமா நமக்கு வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செஞ்சிடும். அதுதான் வந்து அதை தான் நாங்கள் நம்பிட்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து பெரியவங்களுக்கு நான் பழைய காமெடி நடிகர் சிவராமனுடைய சொன்னேன். அந்த லேபிளில் நான் வந்தால் கூட நானும் அடியால் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகினிங்லலாம் படத்தில் வந்து அடியால் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து முதல்ல போலீஸாக பண்ணிகிட்டு இருந்தேன், சீரியலெல்லாம் போலீஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். போனாலே போலீஸ் அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர்ஸ் மாடி விட்டுருவாங்க. போலீஸாக ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பயமாகிடுச்சு, என்னடா இப்படியே போலீஸாகவே போயிடும் போல சினிமாவில் அப்படின்ட்டு தாடி வளர்க்க ஆரம்பித்தேன். தாடி வளர்த்து நம்ம அப்படி போய்டும், வில்லனுக்கு அடியால் போய் வில்லனாக பண்ணி அப்படி ஹீரோ பண்ணி அப்படி போயிடலான்ட்டு அப்படி தாடி வச்சேன். தாடி வச்சோன்னே அதுக்கு அடியால் கேரக்டர் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அதுவும் அலர்ஜியாக போயிடுச்சு. ஏன்னா வந்தோடனே ஆதேஷ் அந்த கட்டை எடுத்துங்கன்றாங்க. கட்டையை பார்த்தாலே அலர்ஜி ஆகிடும். அப்புறம் இல்லைங்க நான் கட்டை இல்லாமலே நான் ஓடுறேன், பின்னாடி ஓடிடுறேன் அப்படின்னேன். அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தேன். சினிமா எங்களுக்கெல்லாம் சாமி, உண்மையே சாமி தான். சாமியும் சினிமாவும் ஒன்று, சோதிச்சுக்கிட்டே இருக்கும். நீ எந்த அளவு தாங்குறீங்களோ அந்த அளவு சோதிச்சிடும். ஒரு நாள் அந்த சினிமாவை நம்மளை உயரத்தை தூக்கி வைக்கும். சினிமா கடவுள் அப்படி தான், சோதனை கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் சோதனை கொடுத்து கடவுள் வெறுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீ அப்புறம் சாவணும், அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. அது மாதிரி சினிமாவில் எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கிட்டே போகணுன்ற அந்த அருமையான வரி சினிமா வந்து சாமின்னு சொன்னார். அது மிகப்பெரிய வரி. உண்மையே நதிக்கிட்ட இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அடித்து வீசுது. கண்டிப்பாக இந்த குறும்படம் நானே எதிர்பார்க்கல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லாஸ்ட் அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லா யாருமே எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட்டாக இருந்தது. அதில் ஹீரோ நடித்தார் நம்ம சகோதரர் நல்லா பண்ணியிருந்தார். நீங்கள் ரொம்ப நல்லா இந்த ஹீரோயின்ஸ் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. பாட்டு பர்னி சார் அப்படியே ஒரு அவரும் ரசித்து பாடியிருக்காரு. ஸோ டோட்டல்
ஒரு படத்துக்கு வெற்றியே டீமோட வெற்றி தான். அந்த டீம் இந்த இதில் வந்து நல்லா உழைச்சிருக்காங்க. நதி வந்து மிகப்பெரிய இயக்குனராக வரணும், நான் கடவுள் வேண்டிக்கிறேன். அவருக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. Actually, feeling happy to be a part of this and happy, really happy. நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நர்வஸாக இருக்கு. Thank you giving me this opportunity. Actually, thank you so much. திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்புதிகை விட்டெழுந்து சந்தனத்தில் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இழித்திடச் சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி என வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்வதில் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காண்டம் இளைஞர்கள்லாம் வேறு மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்க, இன்க்ளூடிங் நான் கூட அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இது ஸ்க்ரீன் பிளேயில் மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு அற்புதமான இந்த தமிழ் சமூகத்திற்கு சினிமாவை நேசித்து கொண்டிருக்கின்ற நடிகராக இருக்கட்டும் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு இயக்குனராக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை தந்த ஒரு ஆகச்சிறந்த படைப்பாய் நான் இந்த காண்டம் குறும்படத்தை காண்கிறேன். ஏவிஎம் ஸ்டுடியோவில் வாட்ச்மேன் வேலை பார்த்தவர் தான் அண்ணன் பசங்க பாண்டிராஜ் அவர்கள். ஹோட்டலிலே சர்வர் வேலை பார்த்தவர் தான் இன்று நடிப்பு அரக்கனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர் எஸ் ஏ சூர்யா அண்ணன் அவர்கள். கோயம்பேட்டிலே பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு 10 ரூபாய் கூட பணம் இல்லாமல் இருந்து வசதி இருந்தும் கூட அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர் தான் லோகேஷ் கனகராஜ் இயக்குனர். இப்படி ஒவ்வொருவருக்கும் வெற்றி பெற்ற ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் ஒரு 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 கடந்து வந்த ஒரு பயணம் இருக்கிறது. அதே மாதிரி மிஸ்கின் அண்ணன் அந்த முதல் படம் சித்திரம் பேசுபதியை தூக்கி கொண்டு தாம்பரம் வரைக்கும் நடந்தே கதையை சொல்லிட்டு போவாராம், நடந்தே கதையை சொல்லிட்டு திரும்ப வருவாராம். இப்படி ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் ஒரு ஆகப்பெரும் வரலாறு இருக்கிறது. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கிறார் அன்பிற்குரிய அண்ணன் பேரரசு அவர்கள். ஆண்டவர்களும் ஆளப்போவர்களும் என்ற ஒன்று வரி வரும். உண்மையே நீ சினிமாவை நேசித்த என்று சொன்னால் அது உன்னை ராஜாவாக்கும், உயரத்தில் வைக்கும். அப்படித்தான் யோகிராம் நண்பர் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன வேஷங்கள். இப்ப கருடன்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அன்பிற்குரிய ஆதேஷ் பாலானா அவர்கள் தனது தந்தை தாய் பேரை எந்த திரைப்பட கம்பெனிகளிலும் இயக்குநரிடம் யாரிடமும் அவர் பரிந்துரை செய்ய மாட்டார். அவருக்கான திறமை எனக்கு இது இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்ட ஒரு மனிதர். அது மாதிரிதான் மேடையில் இருப்பவர்கள் எல்லாரும் கூட. ஆனால் இந்த குறும்படத்திலே ஒரு அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் பேரரசு அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே நல்ல மனம் படைத்தவர்கள். இந்த படத்திலே நடித்த அந்த கதாநாயகன் தம்பியாக இருக்கட்டும், கவிதா என்ற கதாபாத்திரத்திலே பண்ணவராக இருக்கட்டும், அன்பு குழந்தை அவர்களாக இருக்கட்டும், படத்தில் பணிபுரிந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்கள். நானும் ஒரு 3 குறும்படங்களை இயக்கியவன். அதில் செவிலியர் கடவுள் என்கின்ற குறும்படம் பல விருதுகளை பெற்றது. அண்ணன் பேரரசு RV உதயகுமார் அண்ணன் கைகளிலே கோயம்புத்தூரில் நடந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றேன். ஆக ஒரு குறும்படம் தான். அதாவது மண்ணில் விழுந்து மரமாகி விடுவேன் என்று கடுகு விதைக்க கம்பீரமாய் இருக்கிற பொழுது, மண்ணில் விழுந்து மரமாகி விடுவேன் என்று கடுகு விதைக்க கம்பீரம் இருக்கிற பொழுது மனிதனாய் பிறந்த நமக்கு நம்பிக்கையும் கம்பீரமும் தேவைப்படுகிறது. அந்த ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை தம்பி நதி அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். பத்திரிகையாளர்கள் ஏதேதோ செய்திகளை எப்படியோ எழுதுகிறீர்கள். இந்த அன்பு தம்பியையும் நீங்கள் வாழ்த்தி நிறைய எழுதுங்கள். சிறப்பு விருந்தினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது ரொம்ப 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 நீண்ட நாள் போராட்டம். இது சினிமாங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதில் ரொம்ப காலமாக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். நதியாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லாருமே. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லும்போது தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. நீங்கள் எல்லோருமே வாழ்த்துங்கள், வளருவோம். நன்றி, வணக்கம். திரையுலகின் ஆளுமைகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த படம் முதல் அன்னைங்கிட்ட சொல்லும்போது
தலைப்பு காண்டம் அப்படின்னு சொன்னார். சினிமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நான் தெரியும் பார்த்தே கிடையாது. ஆனால் சினிமா ஆகச்சிறந்த ஒரு காதல் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியாமல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு தாய் கருவுற்ற பிறகு அந்த 10 மாதம் அந்த குழந்தை பிரசவிக்கிற வரைக்கும் எத்தனை தியாகத்தை பண்ண வேண்டியிருக்குதோ நிச்சயம் நமக்கு தெரியும். கரெக்டாக? ஏன்னா தாயோட அன்பு நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த 10 மாதம் வரைக்கும் நாம் அனுபவித்த ஒரு தாயாக அவள் ஒவ்வொரு முறையும் தியாகத்தாயாக நின்றிருந்த அந்த நிமிடம் நமக்கு நல்லாவே தெரியும். அதை போல் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு கனவு இருக்கும், என் குழந்தை இப்படி பிறக்கணும். அதை போல சினிமா திரையுலகில் பல கனவுகளோடு பல ஆகச்சிறந்த தலைவர்களாக மாற வேண்டிய இயக்குனர் இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் இந்த உள்ள வந்தப்போ நிறைய பேர் நான் பார்த்தேன். அவ்வளோ கனவுகள். சார் சொன்ன மாதிரி கிழிஞ்சு போன செப்பல் போட்டு ஒரு நாள் நான் ஜெயிச்சேன்ற தன்னம்பிக்கையோட